மாணவர்கள் நடிக்க இருக்கின்றார்கள். அந்த நாடகத்தை கண்டு களிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். காட்சி 1. இன்னைக்கு கேட்டிசம் கிளாஸ்ல ஆன்டி கிறிஸ்து பிறப்பை பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமாண்டா, குழந்தை இயேசு எவ்வளோ அழகா இருந்திருப்பாரு. நாமும் அவரை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்டா. அங்க பாருங்கடா, ஏதோ ஒரு டப்பா மாதிரி தெரியுதுல்ல, வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இது என்னடா டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்குது? ஒருவேளை பாமா இருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னன்னு இந்த பேப்பரில் எழுதியிருக்கு, நான் படிக்கிறேன் கேளுங்க. இது ஒரு டைம் மிஷின். இதை 3 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். நமக்கு டைம் மிஷின் கிடைச்சிருக்குடா. நாம இதை வச்சு குழந்தை இயேசு போய் பார்ப்போமா? பார்த்துருவோம். காட்சி 2. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? 3 ஞானிகளில் ஒருவரான கஸ்பாரை பார்க்கலான்னு போட்டிருக்கேன். அவரோட சேர்ந்து நாமும் இயேசுவை பார்க்கலாம்ல? பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலித்தனமா போட்டிருக்கியே. ஆமாம் ஆமாம், அங்கே ஒருத்தர் போறார் பாருங்க, அவர் தான் கஸ்பார் ஞானியா இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஐயா வணக்கம், நீங்கள் தான் கஸ்பார் ஞானியா? ஆமாம் குழந்தைகளே, விசித்திர உடை அணிந்திருக்கும் நீங்கள் யார்? அது வந்து தாம்பரத்தில் முடிச்சூர் என்னும் ஊர் உள்ளது, அங்கிருந்து வருகிறோம். அப்படியா? ஆம் ஐயா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? எனது கணிப்பின்படி ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. அது சாதாரண குழந்தை இல்லை, அந்த குழந்தை இந்த உலகையே ஆளப்போகின்றது. அந்த சிறப்பு குழந்தையை காணவே நான் செல்கின்றேன். அதோ தெரிகிறதே ஒரு வால் நட்சத்திரம், அதுதான் என் வழிகாட்டி. சிறப்பு குழந்தையா? நம்ம குழந்தை இயேசுவை தான் சொல்றாரு. ஐயா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அது யாருக்கப்பா தெரியும். ஒரு வாரம் ஆகலாம், இல்லை ஒரு மாதம் கூட ஆகலாம். 1 மாதமா? அந்த டைம் போட்ட புத்திசாலியை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி, நாம் டைம் மிஷினில் 2ஆம் வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு பிறந்த மாட்டுத்தொழுக்கே போயிடலாம். காட்சி 3. இதுதான் மாட்டுத் தொழுவமா? ரொம்ப குட்டியா இருக்குல்ல? ரொம்ப குளிரா வேற இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். என்னடா இங்க யாருமே இல்லையே? அங்க ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட போய் கேட்போம். ஐயா, பிறந்த குழந்தை இயேசுவை பார்க்க வந்துள்ளோம். நேற்று இரவு அந்த குழந்தைய தூக்கி கொண்டு தாயும் தந்தையும் கிளம்பி விட்டாங்க. ஏதோ கனவுல எச்சரிக்கப்பட்டு குழந்தைய காப்பாற்ற கிளம்பியதாக சொன்னாங்க. ஐயா, நீங்க அந்த குழந்தைய பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். அந்த குழந்தையோடு சேர்ந்து நானும் மறுபடியும் பிறந்திருக்கேன். அந்த குழந்தைய என்றுமே மறக்க மாட்டேன். அது ஒரு தெய்வ குழந்தை. நன்றி ஐயா. இந்த முறை குழந்தை இயேசுவை பார்க்க முடியாம போயிடுச்சு. இந்த முறை டைம் மிஷினில் நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும், இல்லைன்னா நம்ம இங்கேயே மாட்டிப்போம். சரி, நம் வீட்டுக்கே போவோம். ஆனால் குழந்தை இயேசுவை நாம் பார்க்க முடியாம போனது ரொம்ப கவலையா இருக்கு. காட்சி 4. நம்ம முடிச்சதுக்கே வந்துட்டோம்டா, ஆனா குழந்தை இயேசுவை பார்க்க முடியலையே. காய்மா காய், ஃப்ரெஷ்ஷான காய், சுவையான காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், எல்லா காயும் இருக்கு, வாங்குறீங்களா? அச்சச்சோ, எல்லா காயும் கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு இந்த காய் இல்லைன்னா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடே இருக்காது. யாராவது உதவுங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க இந்தாங்க. ரொம்ப நன்றி குழந்தைங்களா, நான் வரேன். காய்மா காய். அங்க பாருங்களேன், அந்த ஆன்டி காய் கூடையில காய் தானே வச்சோம். ஒரு குழந்தை போல தெரியுது. ஆமாண்டா, அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குதுல, எவ்வளவு அழகான குழந்தை.
அது வேற யாரும் இல்லை, நம்ம பார்க்க ஆசைப்பட்ட குழந்தை இயேசு. நம்ம கடைசியா குழந்தை இயேசுவை பார்த்துட்டோம். நாம் குழந்தை இயேசுவை காண்பதற்கு 1100 ஆண்டுகள் முன் செல்ல வேண்டியதில்லை. மாறாக பிறருக்கு உதவி செய்யும் போதெல்லாம், ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போதெல்லாம், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கும் போதெல்லாம் நாம் நம் இயேசுவை காணலாம். நாம் அனைவரும் மற்றவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் நட்சத்திரமாக மாறி ஒவ்வொரு நாளும் இயேசுவை காண்போம்.